முதல்ல இந்த கூட்டணி சம்பந்தமான மோதலா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் சீனியர் ராமதாஸ் அவர்களும் ஜூனியர் ராமதாஸ் அவர்களும் நடுவில் இடையில ஒரு பெரிய ஒரு விரிசல் மனத்தாங்கல் நீண்ட காலமாகவே இருந்திருக்கு, வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கி அவங்க பார்த்த வீடியோ கிளிப் அதுலேருந்து பார்க்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா தெரியுது. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு நிறைய கருத்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது. அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, கட்சியை யார் லீட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் மோதல் அன்புமணி கிட்ட இருந்து வருதா இல்லை ராமதாஸ் இருந்து வருதா? இல்லை முக்கியமாக ராமதாஸ் சொல்கிறேன் உங்களுக்கு உதவி செய்ய தான் அவர் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப அது குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அதில் உங்களுக்கு உதவி தான் தலைவர் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறார், அவருக்கு உதவியாக தான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் மோதல் அப்படின்றது எந்த புள்ளியில்? அதுக்கு வெளிப்படையாகவே அன்புமணி அவர்களுக்கு இந்த விஷயத்தில் இதை உடன்பாடு இல்லைங்கிறது வெளிப்படையாக ஏற்கனவே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது. அதாவது அவருடைய டோனே ரொம்ப சலித்து போய் தான் வருது. ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அதை திருப்பி அதை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அதை ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாரு. அது அவருடைய கொடுத்த பதிலிருந்தே நல்லா தெரியுது. இந்த பாடி லாங்குவேஜ் கிளியராக தெரியுது. அவர் அதை ஏற்க மறுக்கிறார். அவர் தொடர்ந்து திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அதை கம்பல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தெரியுது. பட் இதெல்லாம் தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா, இதை அப்படின்னா இளைஞர் சங்க தலைவர் பதவிக்கு ராமதாஸ் நியமிக்கக்கூடிய ஒருவரை அன்புமணி விரும்பலை அல்லது விரும்பாத ஒருவரை இவர் திணிக்கிறார் அப்படின்னு விரும்பாத ஒருவரை திரு ராமதாஸ் அவர்கள் திணிக்கிறார். அதை அன்புமணி விரும்பவில்லை. அது ஏன்? இவர் அரசியல் களத்தில் நுழைந்த உடனடியாக கட்சியில் கொடுக்கப்பட்ட முதல் பதவி இது. பசுமை தாயத்துக்கு அடுத்ததாக இவர் தான் இளைஞரணி சங்க தலைவராக போடுறாங்க. அவருக்கு அதே அந்தஸ்து மக்க ஒரு பதவியை ஒருத்தருக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் கொடுக்கறது அப்படின்றது அவர் வேறு வகையான த்ரெட்டாக பார்க்குறாரா? த்ரெட்னா அதே அந்த நபர் யாருன்னு நமக்கு தெரியல. ஒரு மேடைக்கும் ஏறலை. அவர் திரும்ப கூப்பிட்டோம், ஒரு மேடைக்கு ஏறலை. பட் ஆனால் அந்த நபர் குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பது அன்புமணி தயங்குகிறார். அதாவது இன்னொருவர் குடும்பத்தில் இருந்தா அப்படிங்கும்போது திரும்ப அந்த வாரிசு அரசியல் மையப்புள்ளியாக வருது. அந்த விவாதங்களை நம்ம திரும்ப அதை சந்திக்க நேரிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை அன்புமணியிட வெளிப்படுது. அதனால தான் அந்த திரும்ப கேட்குற திரும்பவும் குடும்பத்தில் இருந்தா அப்படிங்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு வாரிசு அரசியல்ங்கிறது ரொம்ப ஹாட் டாபிக். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதையும் மையப்படுத்தி அவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. 4 மாதம் தான் ஆகுது